ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்கிறது உங்கள் சல்மான் டெக் டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பேமெண்ட் ஃபெயிலியர். ஆமாங்க, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், ஏன் நம்ம சுப்ரமணியம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணும்போது நடக்கிற பேமெண்ட் ஃபெயிலியர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு மந்த் எண்ட் டைம்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பீக் டைம் ஃபெஸ்டிவல் டைம்ஸாக இருக்கட்டும், இந்த சமயத்துல எல்லாமே வந்துட்டு பேமெண்ட் ஃபெயிலியரோட சான்சஸ் அதிகம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு யூபிஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்வர் பிரச்சனை காரணமாக பேமெண்ட் ஃபெயிலியர் நடக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் ஃபெயிலியர் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேமெண்ட் உங்க கொண்டே இருக்காது, அதை அனுப்புன அவங்களுக்கும் போகாது, எங்க போகுதுன்னே தெரியாது. ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னா உங்க கொண்ட தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அது உங்களால பார்க்க முடியாது. ஆனா அது உங்க கொண்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இல்லூஷனா இருக்கு. இல்லூஷனா? இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. ஆமாங்க, அதுதான் உண்மை. அதாவது யூபிஐல பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது ரிசீவர் எண்டுக்கும் போகாது, உங்க அக்கௌண்ட்டுக்கும் வராது. அது டெம்பரவரி செட்டில்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த டெம்பரவரி செட்டில்மெண்ட் அக்கௌண்ட்டை நான் எப்படா ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை நீங்க ஓப்பன் பண்ணல. நீங்க யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூபிஐ ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஜென்ரேஷன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர்ல டெம்பரவரி செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த டெம்பரவரி செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றது யாரா? எங்க பேங்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதை மெயின்டைன் பண்றவங்க யாரு அப்படின்னா என்பிசிஐ. என்பிசிஐனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் என்பிசிஐ. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய பேமெண்ட் வந்துட்டு ஃபார் பர்டிகுலர் ரீசன் வந்து என்ன ஒரு ரீசன் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாமே வெரிஃபை பண்ணி இது என்ன காரணத்தெல்லாம் ஃபெயிலியர் இருக்குன்னு பார்த்துட்டு, உங்க பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, அதோட ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து அகெயின் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரிவர்ட் பேக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் காரணமாக தான் 1 ல இருந்து 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பேக் வந்துடுது. ஸோ ஒரு அமௌண்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நீங்க பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். கண்டிப்பா அது உங்க பேங்க்குக்கே செட்டில் ஆயிரும். பட் இட் வில் டேக் சம் டைம், 2 or 3 days ஆகலாம். அதாவது 2 or 3 working days ஆகலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.